என்னம்மா நீ தானே கீ வாங்க பக்கத்துல வந்த? நான் சாவி தான் வாங்க வந்தேன். ஆனா நீங்க? சாரி டேடா, எங்க வீட்ல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா வளர்த்துட்டாங்களா, அதனால தான் இதுக்கு மேல என்னால ஃபாஸ்டா கொண்டு போக முடியல. ஃபர்ஸ்ட் டேட்லயே முடியாது இல்லையா, உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்ன இப்படி எல்லாம் பண்றீங்க? நல்ல ஃபேமிலில இருந்து வந்தாராம். ஆளை பாரு. சீ. என்ன டேடா, ஒரு பாய் கூட சொல்லாம போயிட்டு இருக்க? ஓ, அதான் குறைச்சல். பார்த்து போங்க. குட் நைட். நம்ம இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோமே, நம்ம ஏன் இப்படி பண்ணோம் என்னன்னு எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. என்னமோ பண்ணிட்டான். சரியான ப்ளே பாயா இருப்பான் போலயே. நாளைக்கு மீட் பண்ணும்போது தான் இவருக்கு இருக்கு. ஏய் இங்க பாருமா, சார் ஒரு பொண்ணை டேட் பண்றாருன்னு நெட்ல எல்லாம் லீக் ஆயிருச்சு. அதனால சார் வந்து ரொம்ப டென்ஷனா இருக்காரு. என்னது, இவரெல்லாம் ஒரு பொண்ணை டேட் பண்ணுதா? என்னம்மா நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற? உனக்கு எதுவும் பாஸ் மேல கண்ணா? வாயிலே அடிச்சுக்கோங்க சார். கேட்கும்போது என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. மீட்டிங்கை ரெடி பண்ணுங்க. பாஸ், இன்னும் 2 நிமிஷத்தில் லஞ்ச் டைம். ஸோ அதுக்கு என்ன, சீக்கிரம் டைம் ஆச்சு, ரெடி பண்ணுங்க, நான் வந்துடுறேன். ஓகே சார். சார், இவருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்க வாய்ப்பே கிடையாது. இருந்தாலுமே இன்னும் 5 நாளில் பாருங்கள், இவங்களுக்கு பிரேக்கப்பே ஆகிடும். சரி சரி விடுமா, கோவப்படாத. அடடா, என்ன இது? நம்மளை பத்தி நியூஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. பரவாயில்ல, முத தடவையே நம்ம பேர் நெட்லலாம் வருது. என்ன இவருக்கு இவ்வளோ எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க? இவங்கள பற்றிலாம் நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. எவ்வளோ தடவை கால் பண்ணிட்டு எடுக்கவே மாட்டாரே. சரி, ஏதாவது பிஸியாக இருப்பார் போல. கொஞ்ச நேரம் வெளியே வாச்சு போயிட்டு வரலாம். ஹே வந்தனா. ஏய் ஹபி, வாடா. எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். உனக்கு தேங்க்ஸ் பண்ணலான்னு தான் வந்தேன். இந்தா இந்த புக்கே பிடி. எதுக்குடா இதெல்லாம்? உன்னாலதான் இது எல்லாமே. எனக்கு நிறைய சான்ஸ் வந்துட்டு இருக்கு, அதனால தான் ரொம்ப தேங்க்ஸ். சரி நான் கிளம்புறேன், எனக்கு டைம் வேற ஆயிடுச்சு. அப்புறமா கால் பண்றேன், பாய். சரிடா, பார்த்து போ. பாய். இவருக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு பேசலாம். என்ன இத்தனை தடவை ஃபோன் பண்ணி எடுக்கல? ஏதாவது பிஸியாக இருப்பார் போலையே. அப்பாடா, இவனுங்களுக்கு தான் பதில் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நம்மள ஒரு வழியா ஆக்கிடுறானுங்க. ஐயோ, டடா வேற கால் பண்ணியிருக்கா. திட்டி நிறைய எமோஜிலாம் அனுப்பியிருக்கா. சார், இவர் சிரிக்கிறத பார்த்தா உண்மையிலேயே கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குதான் போலையே. ஆமாமா, நானும் கூட அப்படிதான் நினைக்கிறேன். சரி அவன் எங்க இருக்கான்னு கேட்டு நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஹலோ, என்ன இதெல்லாம்? அன்னைக்கு மீடியாலாம் இருக்காங்கன்னு என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. அதான் சொன்னனே, என்னோட பக்கமே வராத, என்னை தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்காதன்னு சொன்னல, அப்புறம் என்ன? நீங்கள் எங்கே சொன்னீங்க? போய் சொல்லாதீங்க. இப்போ என்ன சொல்ல வரீங்க? உங்கள் மேலே தப்பு இல்லை, என்னோட மேலே தான் தப்புன்னு சொல்கிறீங்களா? நீ எதுக்கு பயப்படுற? மீடியாவால ஏதாச்சும் பிரச்சனை வந்தாலோ இல்லை நம்ம விஷயத்துல லீக் பண்ணாலோ அதுக்கான ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் நானே எடுத்துக்கிறேன். நான் உங்ககிட்ட அவ்வளோலாம் எதிர்பார்க்கல. அட்லீஸ்ட் ஒரு சாரி சொல்லலாம்ல பண்ண தப்புக்கு. அது கூட கேட்க மாட்டீங்க. நான் தப்பு பண்ணனா? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஓஹோ, நீ அந்த கிஸ் பண்ணதை பத்தி சொல்றியா? அது நீ வந்து கண்ணாலேயே கேட்ட மாதிரி இருந்துச்சு, அதனால தான் அப்படி பண்ணேன். போடா லூசு. நீ எல்லாம் ஒரு டீச்சரா? டீச்சர் மாதிரியே நடந்துக்கிற? இப்படியெல்லாம் பேசுற? கொஞ்சமாவது அடக்கம் இருக்கா உனக்கு? உங்களை மாதிரி சேட்டை பண்ணுற பசங்களை எல்லாம் இப்படி தான் திட்டுவேன். இதுக்கு மேலே போனால் அடிதான் விழும். என்ன மெசேஜ்லாம் அனுப்பியிருந்த? என்னோட லைஃப்லேயே யாருமே இந்த மாதிரி மெசேஜ் அனுப்புனதே கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சரி, நான் கிளம்புறேன். ஏய் எங்க போற? உட்காரு. ஆமா, வந்தோடனே கேட்கணும்னு நினைச்சேன், உனக்கு யார் இந்த பொக்கையெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா? கண்டிப்பா நீ எனக்கு வாங்கிட்டு வந்திருக்க மாட்ட. ஆமாம்மா, உங்களுக்கு தான் வாங்கிட்டு வராங்க. வாய்ப்பே இல்லை. சரி, அது ஒரு பையன் தான் கொடுத்தானா? அதில் உங்களுக்கு என்ன அப்படி ஆர்வம்? அவனுக்கு என்னை பத்தி தெரியுமா? உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் என்னை பற்றி தெரியுமா? சொல்லிட்டீங்களா என்ன? நான் ஒரு முக்கியமான விஷயத்த கான்ட்ராக்ட்ல விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ திரும்பவும் அதை மாத்தி எழுதணும். என்ன என்ன எழுத போறீங்க? நோ சீட்டிங். நான் எப்போ உங்களை சீட்டிங் பண்ணேன்? சீட்டிங்னா நீ என்னை விட்டுட்டு வேற யாரையும் மீட் பண்ணக்கூடாது. பழகுறவங்க கூட ரொம்ப லிமிட்டாக தான் இருக்கணும். சரி, நீங்களும் உங்கள் எக்ஸுங்களை பார்க்காம இருக்கணும். ஏய், மீடியாக்காரங்க போடுறத நம்புற ஆளுங்கள்ல ஒருத்தரா நீயே? அதுல பாதி கூட உண்மை இருக்காது. சரி விடுங்க. நீங்கள் சொல்கிறத நான் பண்ணணும்னா நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும். இனிமேல் எந்த ஃபிசிக்கல் கான்டாக்டுமே இருக்கக்கூடாது. நீங்கள் என்னை டச்சே பண்ணக்கூடாது. அப்புறம் நேற்று பண்ண மாதிரி இந்த கையை பிடிச்சி. என்ன நக்கலாக சிரிக்கிறீங்க? நீ இதுவரையும் யாரையுமே டேட் பண்ணது இல்லை தானே? இல்லையே இல்லையே, யார் சொன்னா? பண்ணியிருக்கேனே. பையனும் பொண்ணும் டேட் பண்ணா கையை பிடிக்கிறது, கிஸ் பண்றது, இது எல்லாமே சகஜம் தானே? இதுதானே காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. இதுதான் ஹியூமன் நேச்சரும் கூட. அட கடவுளே, உங்ககிட்ட எப்படி மாட்டினேன்னு தெரியல. இதெல்லாம் டேட் பண்ணுன்றதுக்காக பண்ணுறது கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கிறதுனால பண்ணுறது. அப்போ உனக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்றியா? அஃப்கோர்ஸ் அஃப்கோர்ஸ். சரி, என்னை பிடிக்கல, பார்த்து இருந்துக்கோ. என்கிட்ட விழுந்துடக்கூடாது. அப்புறம் என் மேலே ஃபால் ஆகிட்டுன்னா உனக்கு தான் ரொம்ப கஷ்டமாகிடும். சரி வா, நம்ம வேற எங்கேயாச்சும் போகலாம். இல்லை, நான் வரல, கிளம்புறேன். நீ வந்துதான் ஆகணும்.
உங்களை மாதிரி ஒரு மோசமான ஆளை நான் பார்த்ததே இல்லை. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை வா. என்ன இதே கான்செப்ட் ஆளா? ஏன் இங்கே உனக்கு பிடிக்கலையா? நீங்கள் முன்ன பின்ன ஒரு பொண்ணை டேட் பண்ணியிருக்கீங்களா இல்லையா? அப்படியே பண்ணியிருந்தாலும் எல்லா டைமும் பொண்ணுங்க தான் உங்களை வேணான்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதான் ஒரு மாதிரி மண்டை குழம்பி சுற்றிட்டு இருக்கீங்க போல. ஏய் என்ன பேசுற? எல்லா பொண்ணுங்களும் என்னோட பின்னாடி தான் சுத்திட்டு இருக்காங்க. சும்மா காமெடி பண்ணாத. வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். சரி நீ எப்படி இவ்வளோ ஷியோரா சொல்ற? ஏன்னா நீங்கள் பண்ணுறது பேர் டேட்டிங்கே கிடையாது. டேட்டிங் பண்ணுற பேரில் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, அவ்வளோதான். அதானே ஸ்மார்ட் ஒர்க்கு, ரெண்டையும் ஒரே டைம்ல முடிச்சிடலாம்ல. லாஸ்ட் டைம் நீங்கள் சொன்ன இடத்துக்கு நான் வந்தேன்ல, இந்த டைம் நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் வாங்க. இங்க எதுக்கு நம்ம வந்திருக்கோம்? நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஒரு கல்லில் ரெண்டு மாங்கா. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சில டாய்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது ஆக்டிவிட்டிக்காக, அதுக்கு தான். ஏண்டா இந்த மாதிரி கடைக்கு வந்ததா ஏதாவது வேணும்னு சொல்லி அடம்பிடிச்சிட்டே இருப்பியா? மம்மி இதை வாங்கி கொடுங்க மம்மி ப்ளீஸ். முடியாது, தேவைக்கு அதிகமாகவே உனக்கு வாங்கி கொடுத்துட்டேன், அமைதியா இரு. என்னங்க என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? உடம்பு கிடம்பு சரியில்லையா என்ன? ரொம்ப போர் அடிக்குதா? சரி வாங்க கிளம்பிடலாமா? இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ பாரு நான் இதோ வந்துடுறேன். ஓகேங்க. ஏய் குட்டி பையா இந்த இதை வச்சுக்கோ, நல்லா விளையாடு. சார் எதுக்கு சார் இதெல்லாம்? ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். பரவாயில்ல விடுங்க மேடம், சின்ன பையன் ரொம்ப ஆசைப்படுறான், விளையாண்டு போட்டு விடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்ல விடுங்க. பரவாயில்லையே, ரொம்ப நல்லவராக தான் இருப்பார் போல. சரிங்க வருண், கிளம்பலாமா? கிளம்பலாம், எனக்கும் வேற டைம் ஆயிடுச்சு. சரி இந்தாங்க. என்ன இது எனக்கு கொடுக்குற? இது உங்களுக்காக தான் வாங்கினேன். இதை செட் பண்ணுங்க, உங்களுக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்கும். எனக்கு இதுக்கெல்லாம் டைமே இருக்காது, எனக்கு வேண்டாம். பரவாயில்ல, ஃப்ரீ டைமில் பண்ணுங்க. இது என்னோட கிஃப்ட்டு. ஓகே ஓகே.